வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. கம்பெனிஸ்லாம் வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஸ்கில்டான பர்சன்ஸ் வேணும். ஒரு கேமராவை பற்றி முழுசாக ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருந்தால், அதை படிச்சிருந்தால் அதோட ஐஎஸ்ஓ என்ன, லென்ஸ் என்ன, கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் சொல்லுவேன் சார். ஆனால் அப்போ நம்மளுடைய காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி வேலை வாய்ப்பு பெறுறாங்க, என்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு 24 மணி நேரத்தில் உங்கள் பசங்க அதை சால்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதில் சால்வ் பண்ணதுலேயே இருக்கிறதுலே நல்லா சால்வ் பண்ண பையன். இது வந்து மாணவர்கள் எப்படி தயாராகிறாங்க? ஏன்னா எல்லாராலையும் அதை கிளியர் பண்ணி எல்லாராலையும் 30 லட்சம் 25 லட்சத்துக்கு போக முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இதில் உள்ள டிவைசஸ், சென்சார்ஸ் எல்லாமே விரல்கள்லேருந்து கை மூவ்மெண்ட் வரைக்கும் அதில் ஃபுல்லாகவே கேப்சர் ஆகிடும். யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு இங்கேருந்து அனிமேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன். 4-5 காலேஜில் இந்த காலேஜ் தான் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் நிறைய மூவி சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த காலேஜை ஃபஸ்ட் வாங்கி 21 வயசு பசங்க இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்காங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து வந்தவங்க கூகுள் ஹேக்கத்தான் பண்ணி டெல்லிக்கு வந்து கூகுளோட ஆஃபீஸுக்கே எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கிரீடம்னு ஒரு கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது வந்து அரௌண்ட் 16 lakhs. அவன் ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு போகணும், இல்லை ஒரு மேற்படிப்புக்கு போகணும், இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போகணும். இது மூணுத்தில் எது நடக்கலைனாலும் கனவு விரிவு பெறும். அப்போ வந்து நான் ஒரு 20 லட்ச ரூபா பேக்கேஜில் போகணும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வர்றப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க எப்படி மாற வேண்டியதாக இருக்குது, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எந்த படிப்புக்கும் வேலை உண்டு, அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. அதில் திறமையானவனாக இருந்தால் 100% வேலை வாய்ப்பு உண்டு. நம்ம இப்போங்க சென்னையில் இருக்கிற ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கோம். இங்கே பார்க்கும்போது இந்த கேம்பஸே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பசங்களெல்லாம் இப்போ இன்ஜினியரிங் நம்ம சேர்த்து விட்றோம், படித்து முடிச்சோன்னா நமக்கு வேலை கிடைக்கணும், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கேம்பஸில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது எல்லாத்துலேயுமே ரியல் டைமில் பண்ணிகிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கொடுக்கறது ஒரு வகை. ஆனால் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃப்ரீலான்சர் ஆகி வெளிநாட்டில் ஃபாரின் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்து ஒரு தொழிலதிபர் மாதிரி உருவாகி ஒரு தம்பி இங்கே உட்காந்துருக்காரு. வயசு வெறும் ஒரு 22-23 வயசு தான் இருக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு எப்படி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன, பசங்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன கொடுக்கணும், எது கொடுத்தா அவங்க லைஃப் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சாய்ராம் காலேஜினுடைய சாய்ராம் டோட்டல் ஃபவுண்டேஷனுடைய சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மிஸ்டர் நரேஷ் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த கான்வர்சேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் கூட பேசிகிட்டு இருந்த ஒரு 1 hour டிஸ்கஸ் பண்ணியிருப்போமா சார். பயங்கர ஐ ஓப்பனராக இருந்துச்சு. இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக அப்படி இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க. சார், இப்போது கம்பெனிஸ்லாம் வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஸ்கில்டான பர்சன்ஸ் வேணும், அந்த டிகிரிங்கிறது நாங்கள் ஒரு பேப்பராக தான் கன்சிடர் பண்ணுறோம், நல்ல ஸ்கில் இருந்துச்சுன்னா நாங்கள் நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு தரோம்னு சொல்கிறாங்க. அதை நம்மளுமே நிறைய சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இன்றைக்கும் ஒரு பையன் 12வது முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து அந்த டிகிரி பேப்பர் எதுக்கு சார் வாங்கணும்? அப்புறம் ரொம்ப அருமையான கேள்வி. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். ரொம்ப எளிமையாக எல்லாத்தையும் மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி உங்களோட வீடியோஸ் அமைஞ்சிருக்குது. ஒரு கேமராவை பற்றி முழுசாக ஒரு பையனுக்கு தெரிஞ்சிருந்தால், அதை படிச்சிருந்தால் அதோட ஐஎஸ்ஓ என்ன, லென்ஸ் என்ன, கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் சொல்லுவேன் சார். ஆனால் கேமரா பிடிச்சி எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அவனோட படிப்பு வந்து செயல்பாட்டில் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால ஒரு கல்லூரியாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸோ கிராமத்தில் சரி, எம்எஸ்எம்இ இந்த மாதிரி 2-3 இடங்களில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு யுனைடெட் நேஷன் ஒரு 17 இலக்குகளை கொடுத்துருக்குறாங்க. இந்த 17 இலக்குகளை அடைஞ்சால் நம்மளுடைய என்டையர் வேர்ல்டும் நல்லா இருக்கும் அப்படின்றது ஐநா சபையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக நீ இருக்கிறப்போ இந்த 17 இலக்குகளை ஏதாவது ஒன்றை நீ வந்து உன்னுடைய 4 வருஷ இன்ஜினியரிங் கோர்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஸோ இதிலேருந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும், அந்த பிரச்சனையை நான் படித்த படிப்பை வச்சு எப்படி சால்வ் பண்ண முடியும், அதை சால்வ் பண்ணுறப்ப அதில் கிடைக்கிற ஒரு அனுபவமும், அதில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட்டும் கிடைக்கிறப்ப ஒரு தனி ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் அவன் ஒரு எம்ப்ளாயி ஆகிடுறான். ஆல்ரெடி ஒரு டீமை வந்து ஒரு கம்பெனி மாதிரி இங்கே ஃப்ளோட் பண்ணி தே ஆர் ஒர்க்கிங் இன். ஸோ இன்ஜினியரிங் படித்ததும் வெறும் படிப்பாக இல்லாமல் செயல்பாட்டிலையும் கொண்டு போயிடுறதுனால, அந்த சிந்தனை வர்றதுனால அவனுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிது, அதுக்கு உண்டான தேவையான படிப்பையும்
அவன் இங்கே படிக்கிறதுக்கும் சரி, அதுக்கான ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. இது எல்லாம் தான் ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு கல்லூரியோ இப்போ இதெல்லாம் தான் காலேஜில் கிடைக்கும். இதுதான் காலேஜில். இதை வந்து நீங்கள் என்னதான் கோர்ஸ் ஸ்கில் வளர்த்துட்டேனாலும் இது கிடைக்காது. இப்போ ChatGPTயில் போய் நீங்கள் கேட்கலாம் ஹவு டு பிகம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு, அது ஒரு லிஸ்ட்டு கொடுத்துரும். ஆனால் அதை போய் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகிட முடியாது. ஸோ இங்கே வர்றப்ப தான் அதுக்கான அணுகுமுறையும் அதுக்கான தேவைகளும் வாய்ப்புகளும் இங்கே தான் கிடைக்கும். ஃபைன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பசங்களுக்கு சூப்பர். பேரண்ட்டாக நான் இருக்கேன், நான் தான் ஃபீஸ் கட்ட போகிறேன், என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாதி விஷயங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு புரியவே புரியாது. என்ன நடக்குது ஏது நடக்குது, ஏதோ பையன் காலேஜ் போகிறான், அவன் படித்து முடித்தோன்னே கை நிறைய சம்பளத்தில் வேலைக்கு போகணும். அதுதான் என்னுடைய ஒரே அப்ஜெக்டிவ். அப்போ நம்மளுடைய காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி வேலை வாய்ப்பு பெறுறாங்க, என்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கம்பெனிஸ் என்ன கேட்குறாங்கன்னா டிப்ளாயபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டே ஒன். அதாவது இன்னைக்கு நான் அவனை எடுத்துகிட்டு போனால் அவனை ப்ராஜெக்டில் உட்கார வைக்கிற மாதிரி ஸ்கில்ஸ் இருக்க பசங்களாக இருந்தால் கொடுங்க. ஓகே, எங்களுக்கு இவ்வளோ CGP எடுத்துருக்கிறாங்க நல்ல பையன் அப்படின்னா கூட ஆட்டிடியூட் பிளேஸ் அ ரோல் ஃபஸ்ட்டு. இது ஒரு வகையான ஹையரிங். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு விதமான ஒரு ப்ராப்ளமை உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 24 மணி நேரத்தில் உங்கள் பசங்க அதை சால்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் சால்வ் பண்ணதுலேயே இருக்கிறதுலே நல்லா சால்வ் பண்ண பையனை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன். நல்ல சம்பளத்துக்கு இந்த மாதிரி ஹையரிங் வந்து பேக்கேஜஸே பார்த்தீங்கன்னா 25-30 lakhs பேக்கேஜ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஹையர் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு வந்து மாணவர்கள் எப்படி தயாராகிறாங்க? ஏன்னா எல்லாராலையும் அதை கிளியர் பண்ணி எல்லாராலையும் 30 லட்சம் 25 லட்சத்துக்கு போக முடியாதுல்ல. இப்போது மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரியான ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் வருஷத்துலேயே கொண்டு வந்துட்டோம் நாங்கள். ஓகே, எங்களுடைய அணுகுமுறை என்னென்னா, நம்ம இன்ஜினியரிங்னா 4th இயரில் தான் ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுப்பாங்க, எல்லா கல்லூரிலையும் அதான் நடக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ வந்த உடனே முதல் வருஷத்துலேயே நான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறேன் என்னுடைய படிப்பை வச்சு, அது என்னன்றது தேடு அப்படின்ட்டு ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் கொண்டு போய் அவங்களுக்கு இமர்சிவ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். 2வது வருஷத்தை அந்த பிரச்சனையை எப்படி நான் சால்வ் பண்ணுன்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் சர்டிஃபிகேஷன், இது எதை பண்ண முடியுமோ அதை பண்ண வைக்கிறோம். 3வது வருஷத்தில் அதை ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டாவோ மினி ப்ராஜெக்டாகவே கொண்டு வந்துடுறாங்க. 4th இயரில் அது ஒரு ரியல் டைம் சொல்யூஷனாகவே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அணுகுமுறையில் அவங்க இருக்கிறப்ப ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஹேக்கத்தான் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு அதை அப்ரோச் பண்ணுறதுல ஒரு தயக்கமோ ஒரு குழப்பமோ இருக்காது. ஏற்கனவே அவன் அதை பண்ணியிருக்கான், இதுதான் நான் 4 வருஷம் படிப்பாக பண்ணேன், இப்போ என்னை 24 மணி நேரத்தில் பண்ண சொல்கிறாங்க, நான் அதை ஈஸியாக பண்ணிவிடுவேன்ற அவனுக்கு அணுகுமுறையும் ஈஸியாகிடுது. அவனுக்கு தேவையான ஏற்கனவே அவன் காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே பண்ண விஷயத்த கூட போய் காட்டிட்டு அவன் ஜெயிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரெக்டாக. ஆக்சுவலிங்க நம்ம படிக்கிற காலத்தில், நான் படித்த காலத்தில், நீங்கள் படித்த காலத்தில் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்குது, தியரியாக சொல்லி கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இந்த கல்வியினுடைய இதிலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாமே தியரியாக இருக்குது, மனப்பாட முறையாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு. அதை காலேஜில் நம்ம அவங்க பயங்கரமாக உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தேன் ப்ராக்டிக்கலாக எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அது மூலமாக என்ன நன்மை நடஞ்சிருக்குன்னு. நான் இப்போ இன்ட்ரொடக்ஷனில் ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஒரு பையன் இங்கே படித்து அவன் US ஒரு கம்பெனிக்கு வேலை செஞ்சு ஃப்ரீலான்சிங்காக வேலை செஞ்சு இப்போ அந்த பையன் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குறான்னு. அந்த பையனை டேரெக்டாக நம்ம போய் பார்ப்போம், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாங்க, ஜீன்ஸ் படத்தில் வர ராஜேந்திர மாஸ்டர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான், அந்த பையனை கூப்பிட்டு போய் காட்டுறேன் வாங்க. சார், யார் சார் இவர், என்ன பண்ணுறாரு? இப்போது இவர் வந்து நம்ம AML ஸ்டூடெண்ட்டு. இவர் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கிறாரு. என்னென்னா, நம்ம அனிமேஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். இப்போ அனிமேஷன்ஸ் எல்லாம் முதல்ல வந்து நம்ம சாஃப்ட்வேரில் பண்ணி அதை வந்து ரெண்டரிங் பண்ணுறது தான் முதல் நிலைமையாக இருந்தது. இப்போ இவர் போட்டிருக்க சூட் பேர் ரொக்கோக்கோ. ஸோ இந்த சூட்டில் வந்து என்னென்னா, எனி அனிமேஷன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் உள்ள டிவைஸஸ் சென்சார்ஸ் எல்லாமே விரல்கள்லேருந்து கை மூவ்மெண்ட் வரைக்கும் அதில் ஃபுல்லாகவே கேப்சர் ஆகிடும். இந்த ஃபோன் அவர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் சிரித்தாலோ அவர் முறைச்சாலோ அந்த அனிமேஷன் கேரக்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு வாட்டி ஒரு கேரக்டரை ரெடி பண்ணால் போதும், அந்த கேரக்டரை வச்சு நீங்கள் எனி நம்பர் ஆஃப் வீடியோஸ் இப்போ ஜென்ரேட் பண்ணலாம். இஸ் ஆல்சோ அன் ஆண்டர்ப்ரனர், நம்மளோட இன்குபேஷன் சென்டரில் இருக்கிறாரு. ஸோ ஃப்ரீலான்சராக US பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு இங்கேருந்து அனிமேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. இஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நவ். தேர்ட் இயர் ஃபைனல் போயிட்டுருக்கு, ஃபைனல் இயர் போயிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த ஜூலை போனால் ஃபைனல் இயர். கம்பெனி எவ்வளோ நல்லா ரன் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக தேர்ட் இயர் ஆரம்பிக்கும் போது தேர்ட் இயர்லேயே கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்போ நம்ம பசங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் பெய்டு ஸ்டைஃபண்ட் கொடுத்து அவங்கள வச்சு ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு வரும்போதே அப்போ அந்த நோக்கத்தோடு வந்தீங்களா? இந்த காலேஜில் எனக்கு இது இருக்குது, நான் போவேன், இதை படிப்பேன், இப்படி ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்லை வந்து
வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டீங்களா? இங்கே இருக்கு, லெட் மீ டூ இட் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து வரும்போது நான் என்ன பார்த்தேன்னா, NVIDIA வந்து இங்கே எங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணது காரணமாக NVIDIAவோட MOU சைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எந்த காலேஜ் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தேன், 4-5 காலேஜில் இந்த காலேஜ் தான் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் நிறைய MOU சைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த காலேஜை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். நான் செகண்ட் செமஸ்டர்லாம் முடிக்கும் போது ஒரு அண்ணா வந்து எனக்கு ஜாயின் பண்ணார். என்னென்னா வந்து நான் கம்ப்யூட்டர் லேபில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு சீனியர் டு ஜூனியர் இன்ட்ராக்ஷன் போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், நீ வந்து பாரு, உனக்கு வந்து கேம் 3D மாடலிங் பண்ணிட்டு வந்து பாரு, எனக்கு 3D மாடலிங் தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டார். அப்படி இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்ததே தவிர அப்படியே ஃபஸ்ட்லேருந்தே இந்த ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ இவர் கீழே இன்னொரு 4 பசங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி எப்படின்னா ஸ்டைஃபன் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒர்க் அங்கேருந்து வரும்போதே நாங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவோம். அப்படி இல்லை என் கூட வயசு இப்போ தான் 21 இப்போ தான் ஆக போகுது. 21 இனிமேல் தான் ஆக போகுது. என்ன கோர்ஸ் பியில் என்ன? ஆக்சுவலாக AML படிச்சுக்கிட்டு இருக்கேன். AML CSE AML வித் AML. இது இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் தான் ஒரு நல்ல மனுஷனையும் உண்டாக்கும். ஏன்னா இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அந்த பின்னாடி இருக்கிற வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அனுபவத்து மூலியமாக தான் வரும். இவன் ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்கும் போது தான் அதனுடைய கஷ்டமும் அதனோட நெருக்கடியும் அதை எப்படி அணுகணுன்ற முறையும் தெரிய வரும். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ. என்னென்ன உங்களுடைய லட்சியமாக வச்சுருக்கீங்களோ அது அத்தனை நீங்கள் அடையணும்னு தேனி ரெடியிலே சார் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ இந்த பசங்களுக்கு வந்துட்டு 21 வயசுங்க, 21 தானப்பா, அது கீழே சொல்லிடாதீங்கப்பா, என்னால் தாங்க முடியாது. 21 வயசு பசங்க இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்காங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து வந்தவங்க, அப்பா ஆட்டோ ஓட்டுறவங்க. ஆனால் ஒரு ஆம்பிஷன் இருக்குது, ஒன்று செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கு கரெக்டான இடமும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும்போது அவங்க எப்படி ஃப்ளரிஷ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட இருந்தே கேட்போம். சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் லேப்ஸ்னு ஒரு கம்பெனியில் 14 lakh பேக்கேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஹேக்கத்தான்ஸ் போகிறது வந்து ஒரு ரொட்டீனாக இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ ஹேக்கத்தான்ஸ்னால் பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் 24 hours 36 hours கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது தான் வந்து அது ஒரு காம்படிஷன் மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது வின் பண்ணி ஃபஸ்ட்டு சாய்ராமில் தான் நாங்கள் அதை வின் பண்ணியிருந்தோம். சாய்ராமில் வந்து இன்னோவேஷன் ஈகோ சிஸ்டம்னு ஒரு திங் இருக்குது. 4 yearsல வந்து இப்போ எல்லா காலேஜ்லேயுமே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி வந்து ஒரு 4 ஃபேஸாக பிரித்து அதை எப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றதை வந்து ஒரு கேட்டகரியாகவே இங்கே வச்சுருக்காங்க ஈகோ சிஸ்டமாக. அதில் ஃபஸ்ட் இயரில் ஐடியாத்தான்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியாத்தானில் வந்து எங்கள் டீம் வின் பண்ணிச்சு. அதில் வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஹேக்கத்தான்ஸ் வின் பண்ணியிருக்கோம். கூகுள் ஹேக்கத்தான் வின் பண்ணி டெல்லிக்கு வந்து கூகுளோட ஆஃபீஸுக்கே எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பேங்க் ஆஃப் பரோடா, IITMோட ஸ்மார்ட் ஹாஸ்டல்னு ஒரு ஹேக்கத்தான், அதில் நிஞ்சா காட்டில் ஒரு ஹேக்கத்தானில் வின் பண்ணப்போ தான் வந்து எங்களுக்கு கிரீடம்னு ஒரு கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது வந்து அரௌண்ட் 16 lakhs. அது பெங்களூரில் அதில் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்டும் சென்னையில் அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேர். அதுக்கப்புறமா வந்து சரி சென்னை அந்த கம்ஃபர்ட்டுக்காக சென்னையில் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சாய்ராம். உண்மையாக சொல்லணும்னா, ஏன்னா அந்த ஃபீஸ் கட்டி படிக்கிறதே ஒரு கஷ்டம் தான் என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு. ஸோ பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும்போது அது உண்மையாக எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஹேக்கத்தானில் செலக்ட் ஆகிருக்கோன்னு போய் நிற்போம். அதுக்கு எல்லா செலவுமே முதற்கொண்டு ஃப்ளைட்டில் நான் ஃபஸ்ட்டு போனது வரைக்குமே வந்து சாய்ராமோட ஹெல்ப்னால தான். ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கோன்னா கண்டிப்பாக பாருங்க, 16 லட்ச ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அது எனக்கு வேணாம், சென்னையில் இருக்கணும், 14 லட்சம் போதுன்னு நான் யோசித்தேன். 2 லட்ச ரூபானா சும்மாவா போயிருக்கலாமேன்னு. இந்த தம்பி என்கிட்ட என்ன சொன்னார், நானே ஒரு தனியாக கம்பெனி வைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், அது என்னால் சென்னையில் இருந்தால் தான் செய்ய முடியும், என் கம்ஃபர்ட் இடையும் தான், எனக்கு கான்டாக்ட் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாரு. பிரில்லியண்டான விஷயம். இந்த யங் ஏஜில் இந்த மாதிரி மைண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஆல் தி பெஸ்ட். சார், இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். இப்போ பிளேஸ்மெண்ட்டு வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் காலேஜில் படிக்கிறதுல ஒரு 100க்கு 95 பேருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துட்றீங்கன்னு வைங்களேன், ஒரு 5 பேர் எப்படியாவது மிஸ் அவுட் ஆவாங்க. இப்போ அந்த பசங்க வந்து எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னா, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் வந்து நானும் தானே ஃபீஸ் கட்டினேன், என் பையனுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு கேட்டால் நீங்கள் என்ன சார் பதில் சொல்வீங்க? இப்போ இது ஒரு நல்ல கேள்வி. எங்கள் சேர்மன் அடிக்கடி சொல்லுவார், நம்ம கேம்பஸ்லேருந்து ஒருத்தர் வந்து வெளியே போகிறாங்கன்னா 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்று, அவங்க ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு போகணும், இல்லை ஒரு மேற்படிப்புக்கு போகணும், இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு போகணும். இது 3த்தில் எது நடக்கலைனாலும் அவன் இங்கே டிகிரி முடிக்கலைன்றது தான் எங்களுடைய கண்ணோட்டம். ஸோ அது ஃபவுண்டர் சேர்மன் சொன்ன விஷயம். வாய்ப்புகள் இங்கே குறையே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கேருந்து வெளியே போனோன்னா வார்த்தையிலேருந்து வாய்ப்பு இருந்துச்சு, அதை நான் தான் உபயோகப்படுத்திக்கல அப்படின்றது தான் இருக்குமே தவிர எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை எப்படி நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோன்னா, PGPAன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். CGPAன்றது மார்க்கு,
அகாடமிக்ஸ் அதெல்லாம் வரும். பிஜிபிஏன்றது பர்ஃபார்மன்ஸ் கிரேட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு தனி ஸ்டூடெண்ட்டாக எவ்வளோ ஹேக்கத்தானுக்கு போகிறான், எவ்வளோ லேர்னிங் பண்ணுறான், என்ன டொமைன் ஸ்கில் பண்ணிக்கிறான், இது எல்லாத்தையுமே நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம். ஸோ எவ்ரிடே இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சாய்ராம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங். இப்போ ஐடி எம்ப்ளாயி ஆகணும், டெவலப்பர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஏஐ உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். ஆனால் சாய்ராம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங்கில் என்னென்னா அதுக்குண்டான கோர்சஸ் கூட காட்டும். நரேஷ், நீ இப்போ இதெல்லாம் படிக்கலை, அதனால் இந்த நிறுவனத்தில் நீ போய் சேர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு கம்மி, நீ இப்போ இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன்னா அதுக்கு தகுதியானவனாக ஆயிடுவேன் அப்படின்றத அந்த பையனுக்கு தினந்தோறும் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் அதை நோக்கி, ஏன்னா இலக்கு செய்யும் அதெல்லாம் செய்யுது. இப்போ இலக்குகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக இங்கே வர்ற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் வருவாங்க, சென்னை ஸ்கூல் பசங்களும் வருவாங்க. அவங்கவுங்களுடைய புரிதலும் அவங்கவுங்களுடைய எக்ஸ்போஷரும் வேறையாக இருக்கும். இப்போ வந்தோடனே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வர்ற பையன் ஒரு ஐடி நிறுவனத்துக்குள்ளே நான் எப்படியாவது போயிடணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வருவான். ஆனால் ஒரு 2வது வருஷம் வர்றப்போ அவனுடைய மனப்பான்மை மாறும், அவனுடைய கனவு விரிவு பெறும். அப்போ நான் ஒரு 20 லட்ச ரூபா பேக்கேஜில் போகணும், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வர்றப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த ஏஐ சொல்லும். சார், இப்போ பேரண்ட்ஸுடைய மனப்பான்மையை பொறுத்த வரைக்கும் என் பையன் வேலை கிடைக்கிற கோர்ஸில் சேரணும், அந்த கோர்ஸை படிக்கணும், படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கணும், அவன் அவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த மாதிரி போகுது இல்லை சார். ஆனால் பசங்களுடைய திங்கிங் எனக்கு பிடிச்சது இதை நான் செய்யணும் அப்படின்னு. இப்போ இவங்களுடைய திங்கிங் இப்படி இருக்கும், பேரண்ட்ஸுடைய திங்கிங் இப்படி இருக்கும். முன்னாடி காலத்தில் மாணவர்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. நான் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பேரண்ட்ஸ் அவங்களை செவி கொடுத்து கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க எப்படி மாற வேண்டியதாக இருக்குது, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது? இது நல்ல கேள்வி. ஏன்னா இது ஒரு ஜென்ரேஷன் கேப்னே சொல்லலாம். நம்மலாம் அப்பா அம்மா சொன்னதை கேட்டு வளர்ந்த பிள்ளைகளாக இருப்போம். எங்கள் அப்பா இதை சொன்னாங்க, அதை கேட்டு நாங்கள் வளர்ந்தோம், அவர் சொன்னது தான் நான் இப்போ பண்ணேன். இப்போது நல்ல வேலைக்குள்ள போகணுன்றது ஆசைப்படுறதுல எந்த தவறுமே கிடையாது. அது பெற்றோர்களுடைய கனவு. ஆனால் பசங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு படித்தாதான் அவன், இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வெளில வர்றாங்க. ஆனால் அவனுடைய தனித்துவமும் அவனுடைய திறனும் தான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்க போகுது. அந்த திறனோ திறமையோ எங்கேருந்து வரும்னா அவனுக்கு பிடிச்சது அவன் படிக்கிறப்ப மட்டும்தான் வருமே தவிர, அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துலையோ அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்துலையோ அவன் திறமைசாலியாக ஆகணுன்றது சாத்தியமே கிடையாது. முதல்ல இருந்த ப்ரொஃபஷன் ரொம்ப ஃபிக்ஸ்டு லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், டீச்சர், இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு போயிடுச்சு. இப்போ ப்ரொஃபஷனை எடுத்திங்கன்னா அது நிறைய டைவர்சிஃபை ஆகிடுச்சு. அது என்னென்னு புரிதல் பேரண்ட்ஸுக்கு கிடையாது. இது சரியான பாதையான அவங்களுக்கு தெரியாது. அந்த சரியான பாதையை பையன் எடுக்கிறானா இல்லையா அப்படின்றத அவங்க கூட சேர்ந்து பேசி முடிவு எடுக்கிறதுக்கான வழிகாட்டியாக பேரண்ட்ஸ் இருக்கணுமே தவிர, அந்த முடிவே அவங்க எடுத்தாங்கன்னா அது சரியானதாக இருக்காது. எந்த படிப்புக்கும் வேலை உண்டு, அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதில் திறமையானவனாக இருந்தால் 100% வேலை வாய்ப்பு உண்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நிறைய இன்றைக்கி நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஆன் கேமரா பேசுகிறதும் சரி, ஆஃப் கேமராலையும் சரி, நிறைய ஐ ஓப்பனிங்கான விஷயங்கள் சொன்னீங்க. ஐ வேல்யூ திஸ் டைம் வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச். இது எங்களுடைய ஆராவில் ஹெல்த் ஓன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உடலுக்கும் நீங்கள் அறிவுக்கு நிறைய தீனி போடுறீங்க, நாங்கள் உங்கள் உடலுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் டு த ஆடியன்ஸ் டேரெக்டாக நீங்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்பீக். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு குழந்தையோட படிப்புன்றது ரொம்ப முக்கியம். 12 வருஷமாக அவங்க படித்து அந்த 10ஆவதுலேயும் 12ஆவதுலேயும் இப்போ அந்த மதிப்பெண்ணை கொண்டு வரணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல தூக்கமில்லாத ராத்திரிகள் உங்களுக்கும் இருந்திருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்திருக்கும். மதிப்பெண்ணுக்கும் மதிப்பு உண்டு. ஸோ அதை எங்கே முதலீடு பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் ரொம்ப யோசித்து பண்ணணும். எந்த காலேஜை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த காலேஜில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நேராக ஒரு வாட்டி போய் பாருங்கள். அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக ஒரு அலுமினி கிட்ட, அந்த காலேஜில் படிச்சுட்டு வெளியே வந்த ஒரு மாணவர்கிட்டையும் அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மாணவர்கிட்டையும் பேசுனீங்கனாலுக்கு தான் உங்களுக்கு உண்மையான அந்த கல்லூரியோட நிலவரம் என்னன்றது தெரியும். டிஎன்இஏல அப்ளை பண்ணணும். ஏன்னா இது நிறைய சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுவாங்க. அது எல்லாத்தையும் நான் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் போன்ற சலுகைகள்லாம் வரும். அதெல்லாம் அப்ளை பண்ணாமல் விட்டுற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காலேஜஸ் பேர் என்னன்றதை தெரிஞ்சு, காலேஜ் கோடு என்னன்றதை தெரிஞ்சு போடுங்க. 1419 இஸ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அதே மாதிரி எந்தெந்த காலேஜுக்கு என்ன கோடுன்ற நம்பர் ஒன்று இருக்கும். ஒரே மாதிரி பெயர் கொண்ட காலேஜுகளும் இருக்கும். இந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கஷ்டப்பட்டு படித்து எடுத்த அந்த ஒரு மதிப்பெண் ஒரு நொடியில் வீணாயிடும். ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் யாரோட முடிவும் இல்லாமல் தனியாக உட்காந்து எடுக்க போகிறீங்க. அதற்கு தேவையான ஏதாவது சப்போர்ட் வேணுன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட வாங்க. வி வில் சப்போர்ட் இட் ஃப்ரம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இன் ஆர் கேம்பஸ். எல்லாருக்கும் மாணவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. நிதானமாக பசங்க கிட்ட பேசி அவங்களோட முடிவை அவங்க எடுக்க விடுங்க. ஒரு விதைக்குள்ளும் ஒரு காடு உண்டு.
ஸோ அந்த காடை பராமரிக்கிறது தான் நம்ம வேலையை தவிர அது என்ன காய்ப்பு தருன்ற முடிவை நம்ம எடுக்க முடியாது. அவங்க காய்க்கிற வரைக்கும் அவங்கள பராமரிக்கிறது தான் எங்களுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமாகவும் இருக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த சாய்ராம் காலேஜுக்கு வரப்போகிறோம், அந்த மாதிரி சார்கிட்ட பேச போகிறோன்னும் போது அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி படிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை நண்பர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் பேசும்போது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தாங்க, படிக்கணும், நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உண்மையாகவே ஒரு நல்ல இன்ஜினியராக நான் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றேன், நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சாய்ராமில் சேரலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. யூஸ்வலாக நான் யோசித்தேன், ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் 5 பேர் படித்த காலேஜை பற்றி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 10 பேரும் இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் வந்து பேசணும் அப்படின்னும் போது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னுமே நான் வியந்துட்டேன். என்னடா இது, ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நானும் படிச்சிருக்கேன், எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி உங்களால் கொடுக்க முடியுதுன்னு சார்கிட்ட கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு துளி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். ஸோ யாருக்கு பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க வந்துட்டு இந்த கல்லூரியில் படிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் நல்லபடியாக படித்து உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்லாவில் வேலை செய்கிறாங்க, அப்புறம் இங்கேயே ஒரு பையன் 3வது வருஷம் படிக்கிற பையன் வந்து யூஎஸ் கம்பெனிக்கு வேலை செஞ்சு ஃப்ரீலான்சிங்காக சம்பாதிச்சு அதை இன்னொரு பசங்களுக்கு ட்ரைனிங் பசங்களுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு பையன் இப்போ நம்ம பார்த்தோம், 14 லட்ச ரூபா எனக்கு சம்பளம், 16 லட்சம் கிடச்சிச்சு, 14 லட்சம் போது ஏன்னா நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நல்ல ஒரு ஆம்பிஷியஸ் பசங்களாக இருக்காங்க. ஸோ படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, நல்லா படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, என் பசங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். இந்த பாசிட்டிவிட்டி எனக்கு மிக உறுதியான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. நான் வெளியில் போகும்போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு நான் போவேன். உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு ஆறாவில் சத்தமாக வழங்கும் பாசிட்டிவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். முடியும்.